இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறவர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தவர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல சைலன்ஸ் அப்படி தங்கச்சி இது பரப்புரை நினைக்கிறீங்களா? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை தாக்கி பேசியுள்ளது தவிகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறவர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தவர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல சைலன்ஸ் அப்படி தங்கச்சி இது பரப்புரை நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க. மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன? ஒரு வீட்டு பாடம்னு ஒன்றும் இல்லையா? ஐயா ஸ்டாலின் எவ்வளவு காலமா அரசியல் இருக்காங்க, துணை முதல்வராக இருந்திருக்காங்க, முதல்வராயிட்டாங்க. நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு, கூட உதவியாளர். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, கூடவே ஆள் இருக்கு. இப்போ எந்த ஊருக்கு போகிறோம்? கரூருக்கா? கரூரில் என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க. அந்த தரவுகளை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுறீங்க. அதை நினைவில் வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போ இவ்வளோ காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாமல் நீங்கள் எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்னதங்க செய்யுது? பரிச்சயவாத மனத்தில் வச்சு எழுதணும், பார்த்து தான் எழுதுவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்கே மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். ஒன்று என் முன்னோர்கள் காலத்தில் பிறந்து செத்துருக்கணும், இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறையா வந்தாலும் 4 வீட்டில் நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம். மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன். அதில் இந்த பாருங்க, இவங்க எல்லாம் பார்த்த வேலை தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.